ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தெலாக் டேக். இன்றைக்கி மோஸ்ட்லி நிறைய பேர் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து அவங்க ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்க. வால்யூம் அப் பண்ணுறது இல்லாட்டி டவுன் பண்ணுற பட்டன் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளமை எப்படி ஈஸியாக ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சில ஸ்டெப்ஸையும் மெத்தட்டையும் நம்ம சொல்ல போகிறோம். அந்த ஸ்டெப்ஸ் மெத்தட் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக கண்டிப்பாக உங்களால் வால்யூம் பட்டனும் அப் பட்டனும் டவுன் பட்டனும் ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் ஃபோனில் வந்து அதாவது உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து என்ன பிராண்டாக இருக்கட்டும் வால்யூம் அப் டவுன் பட்டன் வந்து ஒர்க் ஆகலைன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பேக் கவர் ஏதாவது நீங்கள் வந்து போட்டிருப்பீங்களா இருந்துச்சுன்னா அந்த பேக் கவர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒருக்க வந்து நீங்கள் வால்யூம் அப் பட்டனை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து பேக் கவர்ஸ்னால் ஏதாவது இஷ்யூனால கூட வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். அடுத்த ஸ்டெப்பாக உங்கள் மொபைலில் வந்து பேக் கவரை ரிமூவ் பண்ணிட்டு ஏதாவது ஃபிசிக்கலாக டேமேஜஸ் இருக்கா அப்படின்றத ஒருக்க வந்து இந்த பவர் பட் அதாவது வால்யூம் அப் பட்டனில் வந்து செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து ஃபிசிக்கல் டேமேஜ்னால் கூட வந்து இந்த வால்யூம் அப் டவுன் பட்டன் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்கலாகவும் டேமேஜ் ஆக இல்லை ஒர்க் ஆகலை அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ஃபோனை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு கூட செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் உங்கள் ஃபோனை ஒருக்க வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறனால கூட வந்து சம்டைம்ஸ் வந்து மொபைல் ஏதாவது இஷ்யூ இருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அது ஆட்டோ சால்வ் ஆகி வால்யூம் அப் டவுன் பட்டன் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஸ்டெப்பாக உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. செட்டிங்ஸில் போனதுக்கப்புறமா செட்டிங்ஸில் பாருங்கள் சவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் வால்யூம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே உங்களால் வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸை வந்து உங்களால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சம்டைம்ஸ் வந்து வால்யூம் அப் ஒர்க் ஆகாட்டி கூட இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி கூட வந்து உங்களால் வால்யூமை வந்து டவுன் பண்ணிக்க முடியும், அப் பண்ணிக்கவும் முடியும். அடுத்த ஸ்டெப்பாக வந்து டெம்ப்ரரி சொல்யூஷனாக அதாவது வால்யூமை வந்து அப் பண்ணவும் முடியலை டவுன் பண்ணவும் முடியலை பவர் பட்டன் அதாவது வால்யூம் அப் பட்டன் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து வால்யூம் கண்ட்ரோல் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணுவீங்களாச்சுன்னா நிறையாவே ஆப்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இது ஏதாவது ஒரு ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணியுமே உங்கள் ஃபோனில் உள்ள வால்யூம்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஸ்டெப்பாக உங்களுக்கு இந்த ஒரு மெத்தட் கூட கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகிச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. தேங்க்யூ.